என்னை கொடுத்தேன் என் உள்ள மத எல்லி எடுத்தேன் என்னை கொடுத்தேன் என் உள்ள மத எல்லி எடுத்தேன் நாட்டு மக்களுக்கு பணிவந்த வணக்கம். பெண்ணின் பிறனுக்கு யாவுல பண்ணும் திம்மை உண்டாக வாக்குப்படி நாடோ இந்த வடமதுராபுரி நாட்டை ஆண்டு வரும் பாண்டியன் மன்னனுக்கு மனைவியாகி இன்றாடிய மேற்பற்றி எந்தவித குறை என்பதை காணாமல் நலமோடு தீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கு திருமணம் நடந்து நீண்ட நாளுக்கு பிறகு 2 செல்வங்களை பெற்றெடுத்தேன். மூத்தவன் என் மகன், அவனுடைய பெயரோ நல்ல தம்பி, என்னுடைய மகளுடைய பெயரோ நல்ல தங்கா. 2 செல்வங்களை பெற்றெடுத்து குறை என்பதை காணாமல் இந்த பாண்டிய நாட்டிலே தீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கு என்னை மனமுடித்து என்னுடைய அத்தா நடத்திருக்கின்றார். அவருடைய வார்த்தைக்கு இதனால் வரை மறுப்பு என்பதை காண முடியாது. ஒரு பெண் என்றால் இந்த உலகத்திலே அடக்கத்தில் அந்ததி போலவும் ஒழுக்கத்தில் கண்ணகி போலவும் கணவரைக்கே பணிவன் செய்யும் ஆதி போலவும் உள்ளவளே பெண் என்று கூறி இந்நாட்டு மன்னருக்கு அவருடைய வார்த்தை எதிர்பேசாமல் நடப்பதுதான் ஒரு பெண்ணுக்கு அழகு. அப்பேற்பட்ட பெண்ணினை நாடு ஒருவளாகி இதுவரை எதிர்பேசாமல் அவரை கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். என் கணவரை பார்க்க வேண்டும் அத்தா.
வழியிலோ எய்ச்சு அந்த இரும்பு துண்டை இந்த காந்தகம் கவ்வ பார்க்கிறது. இந்த வயசுல இதெல்லாம் தேவையா அம்மா? இதுதான் காதலா? இது என்ன வேதமோ? நெஞ்சுக்குள்ள ஏதோ ராகம் கேக்குது. நல்லா இருக்குடா. வயதுக்கு வந்த 2 பசங்க இருக்கிறாங்க. நல்லா இருக்கு. போறேன் அவர் நம்ம வயிற்றை வச்சு முடுறேன். அதெல்லாம் இந்த வயசுல தேவையா என்னுடைய மனைவி வயசுக்கு வயசுன்னா வாய்தை 600 சரி, என் நாடி நரம்புகள் கலந்து விட்டாலும் சரி, ஒரு கையிலே வாழும் ஒரு கையிலே கோலம் எடுத்துக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிற லட்சம் என் ஆட்டத்தை பார்ப்பதற்கென்றே எனக்கென்றே வரும் ஒரு கூட்டம். அதுவரையில் என் ஆட்டம் அடங்காது, அடங்கும் அடங்காது. ஒரு கையில் இன்னொரு கையில் எடுக்க சொல்ல நீ புட்டத்தை எடு, நியாயமா விடாதே. நியாயமா இது எங்க வரா? எங்க வரன்னு கேக்குறேன். நோக்கியா கம்பெனி தான் மூடிட்டாங்களே. அது என்னடா உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். அடமானம் போட்டு தொட்டு பேசல அவனுக்கு வசனம் வராதா? ஏண்டா அவன் கிட்ட போய் நிக்கவே தானே தொட்டு பேசுறான். ஏன் நீ இடைவேளை விட்டு எட்டின ஒட்டிக்கிறியா? அப்படியே நான் வரப்ப பாரு, வரப்ப பாரு, எட்டு சொல்லிட்டு வரக்கூடாது. நீங்க சொல்லிட்டு கதவை சாத்திட்டு செய்யக்கூடாது. சொல்லிட்டு செய்வாங்க. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு இறைவன் கொடுத்த வரம். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம். அது நாட்டுக்கேற்ற மக்கள், மக்களுக்கேற்ற மன்னவன், உங்களுக்கு ஏற்ற செல்வங்கள், மனைவி, செல்வங்கள். உண்மை ஐயா. உங்கள் பிள்ளைகள் பெயர் என்ன? என்னுடைய பிள்ளைகள் பெயர் நல்ல தம்பி, நல்ல தம்பி, நல்ல தங்காள், நல்ல தங்காள். பசங்க தாரி யாருக்கு யாரு வெளியே வந்து நல்ல தங்காள். பொண்ணு பேரு நல்ல தங்காள். நான் சொல்லிக்கிறேன். உள்ள போய் என்னென்ன
டோல் விட்டுட்டு டோலு 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 ஓலு டோல்ல டோல்ல ஓலு ஓலு டோல்ல டோல் நல்ல தேகா தேகா தவறுன்னு நினைச்சா தவறு, தவறே இல்லைன்னு நினைச்சா எதுவுமே தவறு இல்லை. தோலாத்த ஜாக்க பத்தில டோல்ல மையா என் பொண்டாட்டி டோலாட்டா. ஆனா இவங்கெல்லாம் டோலா இருக்கட்டும், எங்க மாமியார போய் டோலு. உங்க மாமியார் குடும்பம் எல்லாம் டோல். எங்க மாமியார் எனக்காக பொண்ணை பெற்று வளர்த்து பூவாட்டம் கொடுத்தாங்க. நம்ம கூட அப்படித்தான் கொடுக்குறோம். பூவாட்டம் வீட்டுல செல்லமா வச்சிருந்து நார பசங்க 6 மாசத்துல நாறு தோல் ஆகி கொடுறாங்க. அதுங்க கண்ணை கசிக்கிட்டு வீட்டுக்கு வர சொல்லதான் பெத்த பயிர் அப்படி கபி கபின்னு எரியுது. அவனுக்கு எங்க தெரியும் போகுது. வாய் சொல்லி தலை சும்மனு சொல்லுவாங்க. சுபோதயா நான் தோல்னேன். இன்னும் சுபோதயா இன்னும் நாட்டுக்கு நாடு பொன்னாளாக விளங்கக்கூடிய இன்னும் ரோஜா நாடக மன்றத்திலிருந்து எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்கு இந்த ஆண்டு புதியதாக வருகை தந்திருக்கும் இன்னும் ராணிப்பேட்டை மாவட்டம் இன்னும் லாலாப்பேட்டை அடுத்த இன்னும் நெல்லிக்குப்பம் கிராமம் பிரபல நாடக ஆசிரியர் வேலாயுதம் ஐயா அவர்கள் செத்து சிவலோக செத்துட்டான்னு சொல்றான். அந்த ஆளு கோவப்படாத, ஆடுறானே பாடுறானே அப்படின்னு தவறா நினைக்காதீங்க. ஆரம்பத்துல சொல்லிட்டேன். தவறா புரிஞ்சுக்கிட்டு தவறா எடுத்துக்கிட்டு கோபப்படுறதுனாலயோ அடிக்கிறதுனாலயோ சண்டை போறதுனாலயோ ஒண்ணுமே கிடையாது. தலையில தர முடினாலும் உண்டு போனா முடிச்சிடும். இந்த கோபத்தால ஒன்றும் பண்ண முடியும். அதனால நான் செத்துட்டாக்க அந்த ஆட்டத்தால பார்க்க முடியுமா? உயிரோடு சொல்லு அடிச்சு போய். அதுக்காக முனிசாமி ரெட்டியார் அவர்களுக்கு கோடி நமஸ்காரம். கவுண்டர்னா எங்க பக்கம் ரெட்டியார் பட்டம். நானும் நெருப்புல கொண்டு போயிருந்தோம். அதனாலதான் ரெட்டியாரு இந்த பக்கம் கவுண்டர் படையாற்று.
பல பேர் எங்களுக்கு. ஆனா ஓட்டு போட மாட்டோம். ஆதார் கார்டு வந்து இருக்குதா? அது இல்லாதனால தான் நான் ஓட்டு போடல. ஊர் ஊரா ஓட வைக்கிறீங்க. தப்பா நினைக்காதப்பா, நான் ஆதார் கார்டு வாங்கல, அதனால நான் ஓட்டு போடல. சரி ஐயா, பேசிக் கொண்டிருந்தா நேரம் போவது தெரியாது. ஒரு விளையாட்டு மக்களை பார்க்க வேண்டும். இதோ,